ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அப்போ பெரியவா என்ன விஷயம் அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட கேட்டாங்க. பெரியவா, உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. குடும்பத்துல ஒரே பிரச்சனை, குழப்பம். அதெல்லாம் சரியாகணும்னு நிறைய ஸ்லோகம் சொல்றேன், பகவான பிரார்த்தனை பண்றேன். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு மத்தியானம் 1 மணி ஆயிடுறது. இவ்ளோ ஸ்லோகம் சொல்லியும் பிரார்த்தனை பண்ணியும் என் பிரச்சனை தீரல. சுவாமிகள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும்னு கேட்டாங்க. உடனே பெரியவா சொன்னார், கட்டாயம் அதுக்கு பலன் உண்டு. சஷ்டி கவசம், திருப்பாவை, விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், கந்த குரு கவசம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதத்திலயும் இருக்கு. எல்லாமே விசேஷ பலன் தரக்கூடியவைதான். ஸ்லோகம் சொல்லிண்டே வேலை செய்யறதும் நல்ல பழக்கம்தான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னார். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம மனசு எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவான உணரக்கூடிய பக்குவத்துல இல்லையே, அலைப்பாஞ்சுட்டே இருக்கே. அந்த அலைப்பாயிர மனச பிடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்ல. மனசு ஒருமைப்படாம பகவான உணர முடியாது. அதனால உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு உட்கார்ந்து மனசார பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லி பாருங்கோ. வேற எந்த நினைப்பும் இல்லாம ஸ்லோகம் சொல்லி பழகுங்கோ. காலையிலயோ சாயந்தரமோ ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லணும். இது எல்லாமே மனசு ஒருமுகப்படுறதுக்காகத்தான். பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையும். வரப்போற நாட்கள்ல உங்க கஷ்டங்கள் விலகி எல்லாம் நல்லபடியா அமையும்னு சொல்லி மகா பெரியவா முடிச்சார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.